அதே மாதிரி அகம் சார்ந்த விஷயங்களுக்கு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா வள்ளலாரோட முக்கியமான கோட்பாடு அப்படிங்கிறது மரணம் இல்லாத பெருவாழ்வு. உண்மை. அதற்கான தத்துவ முறைகளாக அவர் என்ன விஷயங்களை நமக்கு சொல்றாரு? இப்போ அவங்க ராமலிங்கடிகளார் சாமியை நான் சொன்ன மாதிரி முந்தைய சமய காலமாகிய அவர் சைவ சமயத்தில் இருக்கும் பொழுது என்னைய தெரிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையினுடைய முழுமையாகவே அவர் சொன்னாருன்னு தான் சொல்லுவேன். மகான்களை ஒத்துக்கொண்டு மகான்களுடைய அடிப்படையில் போகிறார். அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் ஒழுக்க அட்டவணைன்னே கொடுக்குறார். உங்களுக்கு தெரியும் இந்திரியம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கர்ணம் சம்பந்தப்பட்டது வருது. கர்ணத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜீவன் வராங்க. ஜீவனுக்கு மேல்படியாக நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் ஆன்மான்னு சொல்கிறோம். அப்போது இந்த 4 வகைக்குமே அறிவும் இருக்குது, ஒழுக்கமும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திரியங்கள் 5 பொறிகள்னு சொல்லுவோம், கர்ணங்களை 4ன்னு சொல்லுவோம், ஜீவனை 1ன்னு சொல்லுவோம், ஆன்மாவையும் நம்ம 1ன்னு சொல்லுவோம். இப்படி பார்க்கும் பொழுது இந்திரிய சம்பந்தப்பட்ட பொறிகளுக்கான ஒழுக்கத்தை சொல்கிறார். அந்த ஒழுக்கத்தை நிரப்பிக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். அதுபோல் கரணமாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அதுக்கும் ஒழுக்கங்களை சொல்கிறார். அந்த ஒழுக்கத்தை நிரப்பிக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஞானிகள் நம்ம நாட்டில் இருக்கிற ஞானிகள் வள்ளலார் உட்பட எல்லா மகான்கள், நம்ம ஔவையார் பாட்டியார், அவங்களுடைய அமைப்பு எல்லாமே பார்க்கும் பொழுது வாழ்க்கைக்கான சிறப்பை தான் சொல்லுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நினைச்சிங்கன்னா அவத்தைகளை நீக்கிய ஒரு அமைப்பு. அதுதான் வள்ளலார் வாரார். ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்ன வேணும்? வாழுதல். எப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை? நிம்மதியான வாழ்க்கை என்ன? அவனுக்கு என்னப்பா நோய் நொடியாக வருது, எல்லாம் அவனுக்கு கடவுள் பார்த்துக்கிறார் அவரை. அப்போ ஆரோக்கியம், அங்கே நோய் இல்லாமல் இருக்கணும். அதை வள்ளலார் வருஷப்படுத்துறார். எப்படி வருஷப்படுத்துறாருன்னா துன்பம், பயம், மூப்பு, பிணி, இந்த அவத்தைகள் இல்லாமல் வாழ்கிற அந்த வாழ்க்கையை தான் அவர் பெருசாக நினைக்கிறார். ஆனால் வள்ளலாருக்கு ஒரு அதி தீவிர விருப்ப முயற்சி வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 4 அவத்தைகள் இல்லானாலே ஒருத்தர் சாக மாட்டாங்கிறது பொதுவானது தானே. டாக்டராக உங்கள்கிட்ட கேட்குற, துன்பம் இல்லாமல் இருக்கிற ஒருத்தர், பயம் இல்லாமல் இருக்கிறார், மூப்பும் வரல, பிணியும் வரல, அப்புறம் என்ன மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.